ஸோ நீங்கள் சம்மந்தப்பட்டு இருக்கீங்களே இந்த நபரோட மெமரிஸ்லையோ இப்போ இந்த நபரோட லைஃப்லையோ, ஸோ நீங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு நபர், ஓகேங்களா? ஸோ அவங்க இந்த டைமில் உங்களுக்கு வந்துட்டு மறைமுகமாக என்ன ஒரு மெசேஜஸை கொடுக்குறாங்களா, இல்லை என்ன ஒரு விஷயம் வந்து இந்த டைமில் உங்களை நோக்கி வருதுங்கிறது தான் பார்க்கலாம். யாரோ ஒருத்தவங்க உங்களுக்காக ரொம்ப அழுகுறாங்க, மனசு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. அவங்கள உறுத்திக்கிட்டே இருக்கு அவங்க மனசு. அதாவது உங்களுக்காக அழுகுறாங்க, ரொம்ப வேதனையோட அழுகுறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் வந்துட்டு அது உங்களை மிஸ் பண்ணுறோம், நீங்கள் இல்லாத அந்த ஆப்சன்ஸ் அதெல்லாம் இல்லை. ஓகே, மேபி நோ கான்டாக்ட்ல இருக்கலாம், இந்த நபர் யாரா வேணாலும் இருக்கலாம், பட் வெரி க்ளோஸ் டு ஹார்ட். இவங்க தான் உலகம்னு சொன்ன நபரா இருக்க வாய்ப்புகள் அதிகம். லைக் ஃபார் எவர் இவங்க இருப்பாங்கன்ற ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்னு கூட சொல்லலாம், அப்படி நினைச்ச ஒரு நபர் தான் இவங்க. ஸோ இந்த பர்சன் வந்துட்டு உங்களை மிஸ் பண்றதுனால அழுகல, பட் அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் அவங்க வந்து ரொம்ப ஹர்ட் ஆகியிருக்காங்க, ரொம்ப யோசிச்சிருக்காங்க. அதில் டெஃபினெட்லி நீங்க இன்வால்வ் ஆகியிருக்கீங்க. ஓகே, ஸோ நைட் டைம்ஸ் திடீர்னு வந்த ஒரு விஷயம் தான். இப்போ நார்மலாக இருக்கிறப்போ நமக்கு ஒரு சாங்கோ இல்லை ஏதாவது ஒரு ஒரு சும்மா நார்மலாக ரீல்ஸ் நைட் கூட பார்த்துட்டே இருக்கிறப்போ ஏதோ ஒரு இது வந்து நமக்கு கிளிக் ஆகும். அது கிளிக் ஆகிறப்போ என்டையர் மெமரிஸ், அது ஒரு சம்மந்தப்பட்ட நபரை குறிக்கும், அந்த சம்மந்தப்பட்ட நபருக்கு என்டையர் மெமரிஸ் வரும்ல. ஸோ அந்த மாதிரி தான் வந்து அந்த பர்சனுக்கு இந்த நைட் டைமில் சடன்லி உங்களோட தாட்ஸ் அண்ட் ஞாபகங்கள் ஏதோ ஒரு இதோட கனெக்ட் ஆகியிருக்கு. ஸோ இது வந்து பர்பஸ்ஃபுல்லாக நினச்சிட்டே இருக்கணுங்கிற மாதிரி கிடையாது. இப்போ நீங்கள் அந்த பர்சனை நினச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது மாதிரிலாம் அந்த பர்சன் வந்து கிடையாது. பட் ஸ்டில் தட் ஒன் மொமெண்ட் வந்துட்டு அவங்களுக்கு எல்லா மெமரிஸுமே கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்துருச்சு. இந்த பாண்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆன் அண்ட் ஆஃப் இருந்திருக்கும். பேசுறது, மறுபடியும் பேசாம போறது, பிளாக் பண்றது, அன்பிளாக் பண்றது, டெக்ஸ்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டு மறுபடியும் வந்து ரிமூவ் பண்றது, சோ மெனி திங்ஸ் ஆன் அண்ட் ஆஃப். அண்ட் மேபி லைக் அந்த ஒரு டயர்ட்னஸ், ஈகோ கிளாஷஸ் இருந்திருக்கும், ஆட்டிடியூட் எல்லாம் இருந்திருக்கும். ஸோ மேபி அந்த டயர்ட்னஸ்னால தான் வந்துட்டு எய்தர் நீங்களோ அந்த பர்சனோ இந்த பாண்டிங்ல இருந்து கொஞ்சம் தள்ளி வந்திருக்கலாம், இல்லை பிரேக் பண்ணிட்டும் வந்திருக்கலாம். ஓகே, பட் இப்போ நோ கான்டாக்ட்ல இருக்கலாம். மேபி ஒரு சில பேருக்கு பிளாக் ஆகியிருக்கலாம், ஒரு சில பேருக்கு பிளாக் கிடையாது, பட் ஆனால் வந்து பேசுறது இல்லை. ஸோ இந்த பர்சன் யாரா வேணாலும் இருக்கலாம், பட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் வெரி வெரி க்ளோஸ் டு யுவர் ஹார்ட். அட் அந்த பர்சனுக்கும் சரி. அண்ட் ஸோ அதுதான் அந்த ஒரு விஷயம். இந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஈகோங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ஆஃப்ல இருக்கு, விச் மீன்ஸ் ரொம்ப ஆட்டிடியூட் ஈகோவாக வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து காமிச்சிருப்பாங்க, இல்லை நீங்களும் காமிச்சிருப்பீங்க. இப்போ அந்த பர்சன் சைட்ல இருந்து கொஞ்சம் அந்த ஈகோவில் விலகி இருக்க மாதிரி இருக்கு. எல்லாமே அமைதியாக இருக்கு, நிறைய விஷயங்கள் அவங்க கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து என்னன்னா ஒரு சடன் தாட், அவ்வளோதான். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி தான் திடீர் லேட் நைட்டில் வந்த அந்த ஒரு மொமெண்ட் தான். ஸோ அந்த ஒரு திடீர்னு ஒரு மெமரிஸ் வருது, ஒரு வார்னிங் சைனே இல்லாமல். இப்போ அந்த பர்சனாக உட்காந்து டே டைம் நைட் டைம் வேலை செய்கிறப்பெல்லாம் யோசிச்சாங்களா, வருத்தப்பட்டாங்களான்னா அப்படிலாம் கிடையாது. பட் ஏதோ ஒரு விஷயம் நைட் டைம் ஸ்ட்ரைக் ஆகியிருக்கு. ஸோ அது சடனாக அவங்களுக்குள்ளார வந்த ஒரு விஷயத்த நினச்சி ரொம்ப அழுதுருக்க மாதிரியும் இருக்குது, ரொம்ப கவலைப்பட்டு இருக்க மாதிரியும் இருக்குது. பட் சி, இது நீங்கள் வந்து பிரிஞ்சிருந்தப்போ சரி, அந்த சண்டைகள் போனதுக்கு அப்புறமும் சரி, ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடு காமிச்சிருக்க மாதிரி வந்துட்டு தெரியுது. பட் ஆனால் வந்து மனசுக்குள்ளார அந்த ஒரு டார்க்னஸ் இருக்கு. சி, இந்த பர்சன் எப்படின்னா மனசுல எவ்வளோ வலிகள் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெயின் இருந்தாலும் சரி, வெளியே காமிக்கவே மாட்டாங்க, வெளியே தெரியவே தெரியாது. என்ன இவ்வளோ ஆட்டிடியூடா, இவ்வளோ ஒரு ஈகோ தேவையா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு டேகே வந்து சொல்ற அளவுக்கு காமிப்பாங்க. ஆனால் டீப் இன்சைடு வந்துட்டு அவங்க ரொம்ப வீக்காக இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி ஒரு டார்க் தாட்ஸாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் அவங்கள உறுத்திக்கிட்டே அப்படியே இருக்கும். ஓகேவா? அந்த ஒரு வீக் பாயிண்ட்ஸை டச் பண்ணாத வரைக்குமே வந்துட்டு இந்த பர்சன் போல்டாக தான் இருப்பாங்க வெளியில. ஸோ யூ கான்ட் ஜட்ஜ், இந்த பர்சனை ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஓகேவா? உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டேன், ஓகே வேற ஒரு பர்சன் கிடைச்சிட்டாங்க லைஃப்ல, அவங்களோட போயாச்சு, இது எல்லாமே வந்துட்டு அவுட்டர்ல நிறைய வந்து ஷோ ஆஃப் பண்ணியிருக்கலாம் அந்த பர்சன்.
பட் அப்படி கிடையாது. லைக் நிறைய, அதாவது உங்களை விட்டு போனதுக்கு அப்புறமும் சரி, நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், நிறைய விஷயங்கள்ல இருந்து அவங்க மூவ் ஆன் ஆகிட்டேன் அப்படின்னு ப்ரூவ் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் டீப் இன்சைடு சொல்ற விஷயம் வேற, அதுவும் இந்த டைம்ல சொல்ற விஷயங்களே வேற. ஆனா ஏதோ ஒரு விஷயத்துல அதாவது உங்களை விட்டுட்டு போனா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பாண்டிங் வந்துட்டு ஒரு ஆன் அண்ட் ஆஃப், சும்மா கனெக்ட் ஆகிறது, பிளாக்கு இல்லை அன்பிளாக்கு, இல்லை மறுபடியும் பேசாமல் போகிறது, மறுபடியும் எஃபோர்ட்ஸை போட்டு கொண்டு வர. ஸோ இட்ஸ் மோர் ஆஃப் லைக் ஒரு பீஸ்ஃபுல்னஸ்ங்கிறத தாண்டி ஒரு எஃபோர்ட்ஸ்லேயே தான் இருக்கும். எத்தனை டைம் வந்துட்டு நியூ பிகினிங், செகண்ட் சான்சஸ் கொடுத்துருப்பீங்க, எத்தனை டைம் அதெல்லாம் நடந்திருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பாண்டிங்காக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். அதுதான் அவுட்டர்ல வந்துட்டு என்னதான் நான் புது லைஃப், புது பர்சன் அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் கூட மனசுல இருக்கிறது அப்படியே தான் இருக்கு. ஆனா என்ன அப்படின்னா, இந்த பர்சன் இதை உங்ககிட்ட வந்துட்டு கன்வே பண்ணுவாங்களா, சொல்லுவாங்களா அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான சயின்ஸ் தெரியும். அதாவது எய்தர் நீங்க 2 பேரும் மீட் பண்றப்போவோ, இல்ல 2 பேருக்கும் வந்துட்டு ஒரு கனெக்ட் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் வரும்ல, அந்த டைம்ல வந்துட்டு வாய்ப்புகள் இருக்கு. யூ கெட் தட் ஒன், மேபி ரேர்லி ஒன் சான்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பட் என்ன அப்படின்னா, அந்த சூழ்நிலை வர்றப்போ வந்துட்டு யூ ஹாவ் டு அனலைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கணும். ஆனா இதுல என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு சில பேர் டெஃபினெட்லி எஃபோர்ட்ஸ் போட்டு அவங்க ஓகே அழுகுறாங்க, நமக்காக வருத்தப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க மனசு மாறவும் வாய்ப்புகள் இருக்கு. பிகாஸ் அதுதானே உங்களோட பிக்கெஸ்ட் வீக்னஸ். பட் ஆனா another பர்சன் பாக்குறப்போ வந்துட்டு மூவ் ஆன் ஆனதுதான்ற மாதிரியும் தெரியுது. பிகாஸ் ஐ கேன் சி போத், 2 ஆட்டிடியூட் அப்படிங்கிறதும் இருக்கு. ஸோ ஏன்னா நீங்க இப்போ இந்த வைப்ல தான் இருக்கீங்க. ஸோ நிறைய எஃபோர்ட்ஸ் கொடுத்தாச்சு, பட் அது கொடுத்துமே வந்துட்டு சரி ஆகல அப்படிங்கிறப்போ நான் ஏன் இன்னும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க மூவ் ஆன் ஆகியிருக்கீங்க, விட்டு கொடுத்துருக்கீங்க. இதுக்கு மேல முடியாதுன்னு ஆல்சோ முடிவு பண்ணி உங்க மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஒரு ஃப்ரெஷ்ஷான பர்சனாக நீங்க வேக்கப் ஆகுறீங்க. ஆனா அந்த பர்சன் ஒரு டல்லான ஒரு பர்சனாக அவங்க வேக்கப் ஆகுறாங்க. இது என்னன்னா அப்படியே அந்த சைக்கிள் டேர்ன் ஆகுதுன்னு சொல்லலாம். அவங்க சந்தோஷமா மூவ் ஆன் ஆன டைம்ல நீங்க அழுதுருப்பீங்க, இப்போ அது அப்படியே மாறுற மாதிரி இருக்கு. பட் டிஃபரன்ஸ் இங்க என்ன தெரியுது அப்படின்னா, நீங்க ரொம்ப நாட்களாக அழுதுட்டு வருத்தப்பட்டுட்டு வேதனையோட இருந்திருப்பீங்க. பட் ஆனா அந்த பர்சன் கிட்ட அது ரொம்ப ஷார்ட் டேர்ம்ல தான் காமிக்குது. பட் ஸ்டில் ஒரு ரிக்ரெட் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இது ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா, நீங்க ஓகே என்கிட்ட பேசலனாலும் பரவாயில்ல, பட் ஆனா என்னோட எஃபோர்ட்ஸ் புரிஞ்சிருக்கா, என்ன நினைச்ச அட்லீஸ்ட் ஃபீல் பண்ணியிருக்காங்களா, ரிக்ரெட் பண்ணா கூட எனக்கு போதும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அந்த ஒரு எதிர்பார்ப்பு வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்சல்யூட்லி எஸ், இந்த டைம்ல அதுக்கான சைன் அப்படிங்கிறது நல்லா தான் காமிக்குது. பட் ஆனா இஃப் யூ ஆர் லக்கி அது உங்களுக்கு தெரிய வரும். இஃப் நாட் அதை அப்படியே விட்டுருங்க, ஓகேவா? ஸோ பட் ஆனால் நீங்கள் போட்ட எந்த எஃபோர்ட்ஸும் டெஃபினெட்லி வேஸ்ட் ஆகலை. ஓகே, பார்ப்போம். அண்ட் இன்னும் வாட், ஒரு சில பேர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பர்சனோட பழைய மெமரிஸுமே நீங்கள் ட்ரிகர் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஆல்சோ இப்போ நிறைய மூவ் ஆன் ஆகியிருக்கீங்களோ. சரி, நீங்கள் மூவ் ஆன் ஆனவங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக மூவ் ஆன் ஆகியிருக்கலாம். உங்களோட தாட்ஸ் மெச்சூரிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது விட்டு கொடுத்து போகக்கூடிய அந்த ஒரு மனசு இருக்கும், ஓகே போ அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ நல்ல ஒரு உங்களை சுற்றி இது வரைக்கும் ஒரு நெகட்டிவ் அண்ட் டார்க் ஆரா சுற்றிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது இந்த டைமில் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு வருது. ஒரு சில பேர் சூப்பராக நல்லா இருக்க பிரைட்னஸ் தெரியுது. அண்ட் ஒரு சில பேர் யூ ஸ்டில் ரெக்கவரி ஸ்டேஜில் தான் இருக்கீங்க. பட் ஆனால் ரெக்கவர் ஆகி வந்துடுவீங்க. பிகாஸ் உங்களோட விஷயம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாசிட்டிவாக தான் வந்திருக்கு. இந்த பர்சன் ஆக்சுவலி சொல்ல போகணும்னா ரொம்ப தேடுறாங்க. அதாவது அவங்க மனசுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்காக என்னோட நல்லதுக்காக ரொம்ப ஜென்யூனா ரொம்ப உண்மையான ஒரு லவ் கொடுத்த ஒரு பர்சனை நான் ஹர்ட் பண்ணிட்டேனே. ஆக்சுவலி நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கவே கூடாது. இந்த லைஃப்ல என்னை சுற்றி இருக்கிறவங்க, என்னோட ஓன் ஃபேமிலியை தாண்டி இந்த பர்சன் என் மேலே அவ்வளவு பாசமும் வச்சுருந்தாங்க, அவ்வளவு செஞ்சாங்க. அதை நான் அதோட வேல்யூ புரியாமல் விட்டுட்டேனே. ஸோ இப்போ ரிக்ரெட் பண்ணுறாங்க.
அட்லீஸ்ட் வந்து ஹர்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஹர்ட் பண்ணிட்டேனே, இனி நான் எப்படி போய் பேசுவேன், எப்படி வந்து நான் போய் சாரி கேட்பேன், எப்படி இந்த பாண்டிங்கை சரி பண்ணுவேன். அதாவது ஒரு ப்ரீஷியஸான ஒரு விஷயத்தை இப்போ விட்டுட்டு உட்காந்துருக்கேன். so many things. கம்பேரிஷன்ஸ் இருக்கு. உங்களோட கரண்ட் லைஃபோட கம்பேர் பண்றாங்க. ஸோ மிஸ் பண்ணிட்டோமேன்றதும் நிறைய பார்க்குறாங்கல்ல அந்த பர்சனுக்கு. நான் சொன்ன மாதிரி தான், இது சோஷியல் மீடியா இல்லை ஏதோ ஒரு விஷயம் தான், ஒரு இன்சிடென்ட் தான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஞாபகத்தை கொடுத்துருக்கு. இட்ஸ் சடன் திங் தான் நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ விச் மீன்ஸ் தட் மற்றவங்களோட லைஃப், மற்றவங்களோட ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் பார்த்துட்டு கூட இவங்களுக்கு அந்த ஏக்கங்கள் வந்திருக்கலாம். பட் ஆனால் உங்களோட விஷயத்துக்கு அவங்க பண்ணதுக்கு டெஃபினெட்லி அவங்க அழுதுருக்க மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப உங்களை மாதிரி அழுதுகிட்டே இருக்காங்களான்னா அப்படியெல்லாம் இல்லை. பட் ஆனால் யூ கேன் see the kind of tears அதை வந்து எதிர்பார்க்கலாம். அதாவது அவங்களுக்கு வந்து இப்போ ரொம்ப வந்து ரொம்ப நிம்மதி தேடிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப தனிமையான ஒரு மொமெண்ட்ஸ்ல இருக்காங்க. ஒரு ஒரு மேபி லைக் இவங்களுக்கு ஒரு இடமாற்றம் ஒரு சில பேருக்கு நடந்திருக்கலாம், அப்படி இல்லைன்னா நடக்க போகுது. ஏதோ ஒரு மாற்றங்களை நோக்கி அவங்க பிளானிங் போயிட்டு இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப தனிமையும் ஆக செய்கிறாங்க. ஸோ உங்கள் கூட இருந்தப்புறம் தாண்டி அவங்க லைஃப்பில் சேஞ்சஸ் கண்டிப்பாக வந்து நடந்திருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ தனிமைங்கிறத தாண்டி ரொம்ப ரிக்ரெட் அதிகமாக இருக்குது அவங்களுக்கு. அதாவது லைஃப்பில் நமக்காக நம்ம மேலே அன்பு பாசம் வச்சவங்களை நம்ம ஒரு கிராண்டடாக எடுத்துட்டோமே, இப்போ தேடுறோம். எல்லாம் ஈஸியாக கிடைச்சது நமக்கு, அப்போ நமக்கு அதோட அருமை தெரியல. இப்போ வந்துட்டு கிடைக்காதப்போ இப்போ வந்து அதை தேடிட்டு இருக்கோமேன்ற ஒரு ரிக்ரெட் ரொம்ப அதிகமாக இருக்குது. பிகாஸ் ஒன்ஸ் இவங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு விஷயம் ரொம்ப ஈஸியாக கிடைச்சதோ நீங்கள் இருந்தப்போ, இப்போ அது கிடைக்க டஃப்பாக இருக்குது. அண்ட் ஆல்சோ சம் பீப்புள், அதாவது இவ்வளோ நாட்கள் வந்துட்டு ஒரு நெகட்டிவ் அப்படின்ற ஒரு பீப்புளுக்கு சரௌண்டிங்ஸில் இருந்தவங்க இப்போ பாசிட்டிவ் பீப்புள் சரௌண்டிங்ஸில் இருக்கலாம். வெரி வெரி லோ பீப்புள் சுற்றி இருக்க மாதிரி இருக்குது. ஒரு சில பேர் தனிமைங்கிறதுல இருக்காங்க. தனிமையாக இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட பேசுகிறனாலும் சரி, அவங்க இருக்கிற பிளேஸ் வந்து கைண்ட் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜி உடையதாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அவங்க வந்து உங்களை நெகட்டிவ் பீப்புள் கூட இருந்தப்போ இருந்த தாட்ஸ் வேற இப்போ வந்துட்டு ரொம்ப வேறையாக தான் இருக்குது. அது நான் காலம் போக்கில் வந்துட்டு அப்படியே உங்களை மறந்துடலாம், நீங்களும் மூவ் ஆன் ஆகிடுவீங்க, நமக்கும் அடுத்த லைஃப் ஒன்று இருக்கும், மறந்துடலான்னு ரொம்ப தப்பு கணக்கு போட்டுட்டாங்களோ. ஆனால் இப்போ வந்துட்டு என்னன்னா ஒரு சில பேர் வந்து உங்கள் லைஃப்பில் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ்லேயே வந்துட்டு நிறைய ஒரு சாக்ரிஃபைசஸ் இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து மனசுக்கு சமாதானம் சொல்லிக்கிற மாதிரியே தான் நிறையா இருக்கும். காலப்போக்கில் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்துட்டு அந்த ஒரு ஈகோவால் ஒரு சில ரிலேஷன்ஷிப் டைமிங் படி அது கொஞ்சம் சரியாயிடும். ஒரு சில ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஈகோங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு இறக்கி வச்சுட்டாவே அந்த மொமெண்ட்டே அது சரியாகக்கூடிய ரிலேஷன்ஷிப் தான். ஆனால் அதுக்கு ஒரு டெஃபினேஷன்ஸ் கொடுத்து அதுக்கு இவ்வளோன்னு ஓவராக திங்க் பண்ணி எப்படியோ கொண்டு போயாச்சு. ஓகேவா? ஸோ காலம் போக போக மறந்துடும், இந்த பாண்டிங் விட்டுட்டு வேற ஃப்ரெஷ்ஷான ரிலேஷன்ஷிப் கிடைக்கும்ன்ற ஓவர் கான்ஃபிடென்ட் இருந்தது எல்லாமே இப்போ வேற மாதிரி போயிருக்காங்க. வேல்யூ லேட்டாக புரிஞ்சிருக்கு, அவ்வளோதான். பட் வாட் எவர் இட் இஸ், இதுதான் வந்து இந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப ஹைலைட்டிங்காக இருக்கு. பார்ப்போம். இது வந்து ஐ டோன்ட் நோ, லைக் ஒரு சில பேர் வந்துட்டு நீங்கள் சோஷியல் மீடியாவில் போட்டு ட்ரிகர் பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்கள் யதார்த்தமாக நார்மலி போடலாம், அது அவங்க வந்துட்டு சைலண்ட்லி வாட்ச் பண்ணுற மாதிரியும் இருக்குது. ஸோ அதான் சொல்ல பல வழிகளில், பட் எதிர்வே த்ரூ சோஷியல் மீடியா இல்லைனா யார் பர்சன் கிட்ட இருந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களை பற்றி வந்ததாக இருக்கும். அது மூலியமாக தான் அந்த சடனாக ட்ரிகர் ஆனது, சடனாக வந்துட்டு இந்த தாட்டெல்லாம் வந்தது. ஸோ உடனே வந்து யூனோ எமோஷ்னலி வந்துட்டு இன்வால்வ் ஆன மாதிரியும் வந்துட்டு இருக்கு. லைக் இப்போதான் வந்து உங்ககிட்ட அந்த ஒரு ஃபெமினைனோ அந்த மாஸ்குலின் எனர்ஜியோ ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. பட் ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப், இந்த பாண்டிங் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நிறைய ஒரு ட்ரஸ்ட் லைஃப்னா என்னன்ற ஒரு பாடத்தை கொடுத்துருக்கோம்.
அண்ட் யூனோ வாட், இந்த பர்சன் வந்துட்டு நான் அகெயின் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒரு பார்ட்னராக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்ஃபேக்ட் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃப்ரெண்டாக இருக்கட்டும், இல்லைனா கசின் ரிலேட்டிவ் ஹூ எவர் யாராக வேணாலும் இருக்கலாம். பட் ஆனால் இந்த பாண்டிங்கில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப திக்காக இருந்த ஒரு பாண்டிங் தான், எல்லாரும் பொறாமப்படக்கூடிய இருந்த ஒரு பாண்டிங் தான் இது. இது இவ்வளோ தூரம் ஈவிலைஸ் ஒன் ஆஃப் த ரீசனும் நம்ம சொல்லிக்கலாம். பட் அது இந்த அளவுக்கு வருங்கிறத நீங்க நினைச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. இன்ஃபேக்ட் இந்த பாண்ட்ல வந்து நீங்க தான் ஏமாந்துருக்கவும் செஞ்சிருப்பீங்க. அவங்க ஆல்ரெடி உங்களை எப்படிடா வந்து லைஃப்ல இருந்து ரிமூவ் பண்ணலான்ற பிளானிங்ல தான் இருந்திருப்பாங்க. பட் ஆனால் நீங்க அது ரொம்ப லேட்டா வந்து ரியலைஸ் பண்ணது தான் நீங்க ரொம்ப உங்க லைஃப்ல நடந்த நிறைய ஒரு ப்ராப்ளம்ஸ்க்கு ரீசன். ஓகேவா? See, it's more like, இந்த ரிலேஷன்ஷிப் இஸ் ஸோ காம்ப்ளிகேட்டட் மாதிரி தான் இருக்கு. ஆன் அண்ட் ஆஃப், லேட்டாக ரியலைஸ் பண்ணது, வேல்யூ புரியாமல் இருந்தது. ஆனால் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரம் த பிகினிங் இந்த ரீடிங்கோட இதிலே வந்துட்டு நிறைய ஒரு கார்மிக்கோடைய கனெக்ஷன் மாதிரி தான் இருந்திருக்குமே தவிர, மற்றபடி வந்துட்டு ஒரு சோல்மேட் அப்படின்ற மாதிரிலாம் காணும். அண்ட் மோர் ஓவர் வந்து ஒரு பர்சன் 100% பிலீவ் பண்ணிட்டு இருக்கீங்க இது சோல்மேட்டு தான். பட் த ரியாலிட்டி இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் இங்க. சரியா? ஆனால் என்னன்னா அந்த பர்சன் வந்து உங்க நேர்லேயே கூட உங்க முன்னாடி அழுதாலும் சரி, உங்ககிட்ட ஃபீல் பண்ணி வரி பண்ணாலும் சரி, ஒரு சில பேர் மன்னிச்சாலும் இன்னொரு சில பேர் வந்துட்டு இறக்கமே பட மாட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு உங்க மனசும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிருச்சு. அண்ட் ஆல்சோ உங்களோட வேல்யூவும் வந்துட்டு புரிஞ்சிருக்கு இந்த டைம். உங்களோட செல்ஃப் ஒர்த், உங்களோட வேல்யூ என்ன அப்படிங்கறத நீங்களே அழகா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. பிகாஸ் வந்து இப்போ அவங்க சைட்ல எந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவ் ஆரா வந்துகிட்டு இருக்கோ, உங்க சைட்ல அதுக்கு ஈக்குவலா அதுக்கு மேலேயே அந்த பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு தெரியுது. ஓகே, அதாவது அவங்களுக்கு என்னன்னா, யார் வந்து அவங்க லைஃப்ல ஓவரா அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ், அதாவது உங்களை விட்டு விலக சொல்லி யார் ஐடியா கொடுத்தாங்களோ, யார் வந்து பாசிட்டிவான ஒரு டிப்ஸ் எல்லாம் அந்த டைம்ல கொடுத்தாங்களோ, அவங்களே இன்னைக்கு அவங்களுக்கு நெகட்டிவா நிக்க வாய்ப்புகள் அதிகம். சரி, அதுதான் இந்த இது வந்து ஏன் இவ்வளோ லேட்டாக ரியலைஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு தாட் இருக்கு. ஓகே, அழுகுறாங்க சரி, வேதனையோட என்ன நினைச்சு இருக்காங்க, மிஸ் பண்ணிட்டோமே சரி. பட் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இதில் கார்மிக் கனெக்ஷன் வந்து காமிக்குதுன்னு. விச் மீன்ஸ் அவங்களுக்கு யார் வந்து ரொம்ப பாசிட்டிவா மோட்டிவேட்டிவா வந்துட்டு உங்களை விட சொல்லி உங்ககிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போனாங்களோ, அந்த பர்சன் இன்னைக்கு அகெயின்ஸ்டா வந்து நிக்கிறதுனாலையும் சப்போர்ட் இல்லாததும் ஒரு பெரிய பிரச்சனையா அவங்களுக்கு வந்து நிக்குது. அண்ட் எமோஷனலி பாத்தீங்கன்னா ரொம்ப யோசிக்கிறாங்க. ஏதோ ஒரு சில லாசஸ் ஃபேஸ் பண்ணிருக்கலாம். போட்ட ஹெவி பிளானிங்ல வந்து பாதி பிளானிங் கூட அவங்களுக்கு வந்துட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கவே கிடையாது. அந்த பிளானிங் அவங்க லைஃபாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட ஓன் ஃபேமிலி சம்மந்தமாக இருக்கட்டும், இல்லை ப்ரொஃபஷனல் ஃபைனான்ஷியல் ரிலேட்டடாக இருக்கட்டும், எதுலையுமே வந்துட்டு அவங்க பெரிய லெவலுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க, பிக் பிக்சர்லாம் போட்டிருப்பாங்க. பட் அதில் ஆரம்பத்தில் டெஃபினெட்லி கை கொடுத்துருக்குது, 100%க்கு 100% வந்து கிடைச்சிருக்குது. பட் அது போக போக அது அகெயின்ஸ்டாகவே வந்து நின்றுருக்குது. ஓகேவா? ஸோ அதனால தான் இவ்வளவு ரியலைசேஷன், அதாவது ஒரு ஒரு சேட்னஸ் இருக்குல்ல, ஒரு நடந்துருச்சு ஒரு விஷயம், ஒருத்தங்க மிஸ் பண்றோம், இல்லை ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா நம்ம உடனே ஒரு சில பேர் அழுவாங்க. ஒரு சில பேர் என்னன்னா அந்த மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே வந்துட்டே இருப்பாங்க, சைலண்டா மிஸ் பண்றது, சைலண்டா வந்துட்டு தனிமையாகிறதுன்னு இருக்கும். பட் அந்த ஒன் மொமெண்ட்னு வரும் மனசுல, ரொம்ப நாளா ரொம்ப விஷயம் பாரமா இருக்கும், அந்த ஒரு நிமிஷத்துல எல்லாமே, ஒரு சாங்கோ இல்லை ஒரு போட்டோவோ இல்லை எனிதிங் லைக் ஏதாவது ஒரு மூவி மெமரி சடனா ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா, இவ்வளவு நாட்கள் மனசுல என்ன இருந்துச்சோ அது அத்தனையுமே வேதனையோடு நம்ம அழ ஆரம்பிச்சிருவோம். பார்த்தா அன்னைக்கு சண்டே போட்டிருக்க மாட்டோம், அன்னைக்கு யாரு கூட எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லா தான் ஜாலியாக தான் இருந்திருப்போம். பட் ஸ்டில் தட் ஒன் மொமெண்ட் ஸ்ட்ரைக் ஆகும். அந்த மாதிரி தான் இவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆன மாதிரியும் தெரியுது. ஓகேவா? மனசுல வச்சிருந்தது ஆல் ஆஃப் அ சடன் வந்திருக்கு. ஓகே, பட் அட் த சேம் டைம் வந்துட்டு ரொம்ப இப்போ கில்ட்டியா ஃபீல் பண்றாங்க அந்த பர்சன். இப்போ ரொம்ப, அதாவது எவ்வளவு நம்ம வந்து வேண்டான்னு போனாலும் திரும்பி வருவாங்க. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் ஆன் அண்ட் ஆஃப் தானே, திரும்பி வருவாங்கங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்த இடத்துல வரலங்கிறப்பதான் அந்த ஒரு பயம் வந்திருக்கு. ஓகேவா? பட் அட் த சேம் டைம் அந்த ஒரு இமோஷனல் சப்போர்ட்டுக்கு தேவைப்படுறாங்க.
நீங்கள் ஒரு அந்த பர்சனுக்கு நீங்கள் ஒரு மோட்டிவேஷனாக கொடுத்துருப்பீங்க, நிறைய ஒரு டீச்சர் மாதிரி நிறைய கைட் பண்ணியிருப்பீங்க, நிறைய விஷயங்கள்ல இருந்து மாற்றிருப்பீங்க. அண்ட் நிறைய அட்வைசஸ், அவங்களுக்கு ஏதாவது ஒரு பேட் ஹேபிட்ஸ் இருந்துச்சு. இந்த பேட் ஹேபிட்ஸ் எதுவாக வேணா இருக்கலாம், ஒரு எனிதிங் டு டூ வித் ஃபிசிக்கலி, இல்லைனா வந்து ஏதாவது ஒரு பேட் ஹேபிட்ஸ், ஓவர் திங்கிங் பண்ணுறது, எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, எல்லார் மேலேயும் கோவப்படுறது, இது இது ரிலேட்டடாக எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் மாற்றிருந்திருப்பீங்க. இப்போ மேபி லைக் அந்த பர்சன் நீங்கள் எந்த ஒரு விஷயத்த சரி பண்ணுனீங்களோ இப்போ பேக் டு தட் அதுக்குள்ளரே மறுபடியும் திருப்பி வந்திருக்க வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கும். பிகாஸ் நீங்கள் கூட இருந்த வரைக்கும் இருந்த அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இப்போ சுத்தமாகவே வந்துட்டு அந்த இடத்துல காணும். அண்ட் அவங்கள கைட் பண்ணவங்களும் சரியாக கைட் பண்ணாமல் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ விச் மீன்ஸ் தட் எவ்ரிதிங் மிஸ் ஆகுது. எஸ்பெஷலி உங்களோட மோட்டிவேஷன், கைடன்ஸ் இஸ் மிஸ்ஸிங். உங்களோட இமோஷனல் சப்போர்ட் அது வெரி இம்பார்ட்டன்ட். பார்ப்போம். சரி, அதுதான் வழி. அதாவது அவங்க வந்து வழி தேடிக்கிட்டு இருக்காங்க. குட் பை மேபி அந்த டைமில் உங்களுக்கு குட் பைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்போ குட் பைன்னு சொல்ல மனசு இல்லை. இப்போ அவங்க வந்து உங்களுக்கு குட் பை சொல்ல விருப்பப்படலை. தே ஜஸ்ட் டர்னிங் பேக். திரும்பி பார்க்குறாங்க. இப்போதான் வந்து திரும்பி பார்க்குறாங்க. முன்னாடி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்டெல்லாம் வந்து முடிஞ்சு போனது, அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க தேவையில்ல. லெட்ஸ் கோ ஃபார் த ஃபியூச்சர். லைஃப் இருக்கு, ஃபியூச்சர் இருக்குன்னு போயிட்டாங்க. பட் ஃபியூச்சரில் நிறைய பீப்புள் கிடைப்பாங்கன்னு போயிட்டாங்க. பட் ஆனால் பாஸ்டில் நடந்த அந்த ப்ரீஷியஸ் உண்மையான கேர் பண்ண பர்சனே வந்துட்டு இப்போதான் இருந்திருக்காங்கன்ற ரியலைசேஷனில் திரும்பி பார்த்துருக்காங்க. அண்ட் இன்னும் பார்ப்பாங்க. அண்ட் இந்த ரியலைசேஷன் இன்னும் தான் வந்துட்டு ரொம்ப ஹார்டாக ஹிட் ஆகிற மாதிரியும் இருக்குது. ஓகே, அவங்க வந்து டெஃபினெட்லி அந்த அழுதுருக்க மாதிரியும் இருக்கு. அண்ட் ஏதாவது ஒரு வழியில மறுபடியும் பேசுவாங்களா, எனிதிங் லைக் சைலண்ட்லி வாட்ச் பண்ணிட்டு இருக்க மாதிரியும் வந்துட்டு இருக்கு. சைலண்ட் ப்ரேயர்ஸ், சைலண்ட் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆல்சோ வந்து பாசிபிளா இருக்கும். அண்ட் ஒரு என்ன சொல்றதுன்னா, அவங்க ஒரு ஃப்ரீடம்னு சொல்லலாமா, லைக் அந்த ஃப்ரீடம் வேணும்னு கேட்குற மாதிரி இருக்கு. ஐ டோன்ட் நோ, லைக் அந்த ஃப்ரீடம்ங்கிற ஒரு விஷயம் வந்து ஏதோ ஒரு இதோட கனெக்ட் ஆகுது. அவங்க லைஃப்ல வந்து ரொம்ப எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிட்டே போற மாதிரி இருக்கு. பட் அந்த ஃப்ரீடம்ங்கிறது இல்லை. விச் மீன்ஸ் இப்போ கரண்ட்லி அவங்க லைஃப்ல அவங்க ஏதோ ஒரு விஷயம், அவங்களோட ட்ரூ செல்ஃபோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் யாருக்காவோ சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது பண்ணினாதான் தனக்கு காரியம் ஆகும், தனக்கு வேலை ஆகுன்ற மாதிரியும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட ரியல் ட்ரூ செல்ஃப்ல இல்லை இப்போ. அது இந்த இடத்துல வந்துட்டு பெரிய ப்ராப்ளம்ஸாக இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு மோஸ்ட்லி வந்து அந்த லேட் நைட் தாட்ஸ் பெரிய பெரிய ரியலைசேஷனை கொடுத்துருக்குங்கிறது ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக தெரியுது. ஆசைகள் இருக்கு, அவங்க பேச மாட்டாங்களா, ஓகே. ஆனால் இந்த டைம் வந்தாங்கன்னா டெஃபினெட்லி அவங்கள என் லைஃப்பில் நான் வச்சுக்குவேன், என் லைஃப்பில் நான் வந்து விட மாட்டேன், பேச மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஆசைகள் வந்து இருக்குதா. ஆனால் அவங்களாலையும் வந்துட்டு பேசுறதுக்கு முடியல, உங்களாலையும் பேச முடியலங்கிறதுனால மெமரிஸ் ரொம்ப கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு வந்துட்டு போகுது அவங்களுக்கு. அந்த கடைசியா அந்த பிரச்சனை வந்து எண்ட் ஆனது, அண்ட் அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள், அண்ட் ஹவு திஸ் பாண்டிங் ஸ்டார்ட் ஆச்சு, அதில் நடந்த பியூட்டிஃபுல்லான ஒரு மொமெண்ட்ஸ், இது எல்லாமே வந்துட்டு அவங்க அதை ரீகால் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. ஆனால் அதே சமயம் வந்துட்டு டைமிங் மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிற மாதிரி இருக்கு. சி, மேபி லைக் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் டைமிங் இஸ் மேண்டேட்டரி. ஒரு ரொம்ப சான்சஸ் கொடுத்து நீங்கள் வெயிட் பண்ணியிருந்திருப்பீங்க. பட் ஆனால் ஒன்ஸ் நான் ரெடி மூவ் ஆன்கிற ஸ்டேஜுக்கு வந்து ஒரு சில பேர் அப்சல்யூட்லி மூவ் ஆன் ஆனதுக்கு அப்புறம் கூட இந்த பாண்டிங்கில் வந்துட்டு டைமிங் இஸ் ஸோ மிஸ்ஸிங். ரொம்ப லேட்டாக ரியலைஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஈகோ இப்போ இந்த ஈகோ தேவையே இல்லை அந்த இடத்துலங்கிறது இப்போ ரியலைஸ் பண்ணது ஓகே தான். ஆனால் அந்த டைமிங் மிஸ் ஆயிடுச்சு. நானா இறங்கி போய் பேசி இருக்கணும், பேசாமல் விட்டது என் தப்பு தான். மேபி லைக் பிகாஸ் இது வந்து எல்லாருக்குமானு தெரியல. பட் ஒரு சில பேருக்கு என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் மேபி உங்கள் லைஃப்பில் வேற ஒரு ஸ்பெஷல் பர்சன் வந்திருக்கலாம், இல்லை உங்களுக்கு அந்த ஸ்பெஷல் பர்சன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட், இல்லை அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட், அது மாதிரி வந்துட்டு ஒரு சைன் எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால நான் விட்டுட்டேனேன்ற ஒரு தாட்டும் இருக்கு, ஒரு பயம், ஒரு இன்செக்யூரிட்டி கண்டிப்பாக இருக்கு. ஆனால் என்னன்னா இந்த பாண்டிங் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு
இது ஒரு அஃபிஷியலி எண்ட் ஆயிருக்காது. மோஸ்ட்லி இது ஒரு அஃபிஷியலி எண்ட் ஆயிருக்காது. அதுக்கு ஒரு எண்டுக்கு ரீசனே வந்துட்டு இல்லாமல் இருக்கும். இப்போ இதுதான் ரீசன், இதனால தான் இந்த பாண்டிங் வந்துட்டு எண்டு பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியே இருக்காது. பேசிட்டு இருக்க திடீர்னு பேசாமல் போயிருப்பாங்க, நல்லா தான் இருப்பாங்க, திடீர்னு சண்டை போட்டு போயிருப்பாங்க, திடீர்னு உங்கள் மேலே குறை சொல்லிட்டு போயிருப்பாங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. இன்னைக்கு சிரிச்சு பாசமாக பேசுனவங்க நாளைக்கு எதுக்கு சண்டை போடுறாங்கன்னே தெரியாமல் போயிருக்கும். ஸோ ஒரு அஃபிஷியலான எண்டிங் இல்லாத பாண்டாக இருக்கும். பட் சம்வேர் வந்து யூ ஃபீல் லைக் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் ஒன் ஆஃப் த ரீசன், ஃபேமிலியில் அவங்க க்ளோஸ்டு ஒன்னும் ஒன் ஆஃப் த ரீசன் நீங்கள் நினைக்கிறீங்க. பட் அந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எவ்ரி பிளேம் அவங்க மேலே தான் அவங்க போட்டுக்கிறாங்க. நான் வந்து கவனிக்காமல் விட்டது, நான் பண்ணது தான் தப்புன்றது. ஸோ ரொம்ப லேட்டாக அவங்க நிறைய விஷயத்த நினச்சி அழுதாலும் வேதனைப்பட்டாலும் சரி, டைமிங் ஒரு சில பேர் விஷயத்தில் தாண்டிடுச்சு. ஸோ இட்ஸ் டூ லேட். பிகாஸ் வந்து அந்த பர்சன் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த கார்மிக் கனெக்ட் எண்ட் ஆகியிருக்கும். அதோட இது வந்து ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். லைக் அவங்களோட இந்த பாண்டிங் கார்மிக்கு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கார்மிக் கனெக்ட் அங்கே எண்ட் ஆகிறப்போ நீங்கள் என்னதான் வந்து அந்த பர்சன் அழுதாலும் சரி, உங்கள் முன்னாடி வேதனையோட ரொம்ப ஒரு கெஞ்சினாலும் சரி, உங்கள் மனசு இறங்காது. ஏன்னா அந்த பாண்டிங் அதோட முடிஞ்சிருச்சு. இனிமேல் அவங்க உங்கள் டெஸ்டினிக்கே வரமாட்டாங்கங்கிற மாதிரியான பாண்டிங்காக இருக்கும் வாய்ப்புகள் அதிகம். விச் மீன்ஸ் தட் உங்கள் லைஃப்பில் நியூ பர்சன், நியூ சரௌண்டிங்ஸ், நியூ ரிலேஷன்ஷிப், நியூ ஃப்ரெண்ட்ஷிப்ஸுங்கிறது இருக்கும். அப்போ ஒன்ஸ் டன்னு சொல்லி முடிக்கிற இடத்துல வந்துட்டு இருந்திருக்கிற பாண்டிங்காக இருக்கும். ஸோ என்னதான் இந்த டைமிங்கு மற்ற விஷயத்த வந்து சொன்னாலும் சரி, தட்ஸ் த கார்மிக் எண்ட் அப்படிங்கிறது வருது. விச் மீன்ஸ் தட் ஃப்ரெஷ் பிகினிங், நியூ லைஃப். பேசுகிறாங்க அப்படின்னா இது வந்து பேசுவீங்க, ஐ கேன் சி தட் பேசுவீங்க, ஹைபையோடு நிப்பாட்டுற மாதிரி தான் இருக்குது. யூ டோன்ட் என்டர்டைன். இந்த இடத்துல ஒரு சில பேர் என்டர்டைன் பண்ணுற மாதிரியே தெரியல. ஆனால் நாட் ஜஸ்ட் திஸ் ரிலேஷன்ஷிப், இந்த ரிலேஷன்ஷிப் மட்டும் கிடையாது. உங்கள் லைஃப்பில் உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் ஜென்ரலி ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ராங்காக உங்களை படிக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு சிஸ்டமேட்டிக்காக போவீங்க. ஒரு ரூல்னா ரூல் படியே ஃபாலோ பண்ணுவீங்க, பிலீஃப் அதுபடியே தான் இருப்பீங்க. இந்த ப்ராக்டிக்கலாகவும் சரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகிறது வந்து பண்ணுவீங்க, பட் நாட் டூ மச். அந்த டைமிங்க்கு அடாப்ட் ஆவீங்க, பட் பேக் டு த ஃபார்ம் வந்துடுவீங்க. ஃபர்கிவ்னஸ்க்கு வந்துட்டு உங்களை தாண்டி யாராலையும் ஃபர்கிவ் பண்ணவே முடியாது, அப்படி செய்வீங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்களை சுற்றி இருக்கிற எல்லா பீப்புளுக்கும் தெரியும், இந்த பீப்புளுக்கும் ரொம்பவே தெரியும் இந்த பர்சனுக்கு. ஸோ அவங்க போட்ட கணக்கு தப்புங்கிறதுக்கான மெயின் ரீசனே அதுதான். ஆனால் உங்ககிட்ட பேசணும்னு ஆசை இருக்கு, ஆனால் தலை நிமிர்ந்து பேசுறதுக்கான தைரியம் இல்லைங்கிற மாதிரி இருக்கு. சி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் வந்துட்டு ஒரு சில பேரோட பாண்டிங் வெரி வெரி ஸ்ட்ராங். நான் அகெயின் சொன்ன மாதிரி தான், இது ஜஸ்ட் ரிலேஷன்ஷிப் ட்ராமாஸ் மட்டும் கிடையாது. இது எனி பாண்டிங், லைக் ஈவன் உங்களோட ஒரு கசினோ ரிலேட்டிவ்ஸாக கூட இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி, அவ்வளோ திக் அண்ட் க்ளோஸாக இருந்த பாண்டிங்காக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. லைக் சோல் ஃபேமிலி அப்படின்னு சொல்லியிருப்பீங்கல்ல, ஸோ அந்த மாதிரி வந்து டெஃபினெட்லி சான்சஸ் இருக்கு. ஓகே, நான் அகெயின் ஃபியூ இதை எடுக்கிறேன். நான் சொன்ன மாதிரி தான் உங்கள் லைஃப்பில் உங்களை விட்டு விலகின டைமில் என்னென்ன பாசிட்டிவ் இருந்துச்சோ இப்போ இல்லை. சரியான தூக்கம் இல்லை, மனசில் வந்துட்டு மெசேஜஸ் சைன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. நிறைய பேட் ட்ரீம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது இது என்னென்னா, அந்த இருட்டாகிறப்ப தான் அந்த உணர்வுகள் வரும். இப்போ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா டே டைமில் ரொம்ப நல்லா பிரைட்டாக இருப்பாங்க, ரொம்ப நல்லா ஒரு போல்டாக வேலைக்கு போகிறது, இல்லை ஸ்டடீஸ், இல்லை ஏதாவது ஒரு வெளியே போகிறது, இன்னும் பாசிட்டிவாக இருக்கும். அது இந்த ஈவினிங், அந்த லேட் ஈவினிங்க்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப மனசு ஒரு மாதிரி க்ளோஸ்டாக போவாங்க. காலையில் இருந்தது அந்த மோட்டிவேஷன், ஈவினிங் அந்த இருட்டாக அந்த லேட் நைட் வர 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 உங்களுக்குள்ளார அந்த ஒரு பயம் வர ஆரம்பிக்கும். இருட்டாகிற மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் இருக்கும் லைஃப்பில். எவ்வளோதான் பிரைட்டான லைட்டுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, அந்த தாட்ஸ் எல்லாமே இட்ஸ் பியாண்ட் அதெல்லாமே நீங்கள் ரொம்ப ரொம்ப ஐ மீன் இந்த பர்சன் எஸ்பெஷலி வந்துட்டு அதை கோ த்ரூ பண்ணுற மாதிரியும் இருக்குது. விச் மீன்ஸ் தட்
லேட் நைட்டு லேட் ஈவினிங்க்கு அப்புறம் தான் வந்துட்டு இந்த தாட்ஸ் உங்களோட இந்த தாட்ஸ் அவங்கள ஹெவிலி டிஸ்டர்ப் பண்ணுது. இது அவங்களுக்கு டே டைம்ல வந்துருந்துச்சு இந்த தாட் அப்படின்னா இன்னைக்கு உட்காந்து அழுதுகிட்டு வருத்தெல்லாம் பட்டுட்டு இருக்க மாட்டாங்க, சரி சரின்னு போயிருப்பாங்க. பட் அந்த லேட் நைட்ல வரக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு வந்துட்டு ஸ்டாப் பண்ண முடியல. ஸோ அதனால தான் நான் சொன்னேன், இந்த பாண்டிங்கில் அவங்க என்னதான் அழுது வருத்தப்பட்டு இருந்தாலும் சரி, உங்களை மாதிரி 24 மணி நேரமும் உட்காந்துட்டு அழுதுட்டு டே அண்ட் நைட் வந்துட்டு லைஃப்பை இருட்டாக்கிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ டே டைமில் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மோட்டிவேஷன், அந்த ஒரு அடுத்த லைஃப்பை தான் லைஃப் தன்னோட ஹாப்பினஸ்ன்னு பார்க்க போவாங்க. பட் அட் த நைட் டைம் அப்போ தான் அந்த ரியல் கேம் பிகின்ஸ்ன்னு சொல்லலாம். விச் மீன்ஸ் தட் உங்களை பற்றின அந்த தாட்ஸ் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணுறது. ஓகே, சரியா தூக்கம் இல்லாமல் லேட் நைட்டில் தூங்குறது, அண்ட் தென் அகெயின் மார்னிங் மோட்டிவேஷன். ஸோ அந்த மாதிரி தான் இந்த மார்னிங் இருக்குமே தவிர லைக் நீங்கள் ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி வந்துட்டு ஐ couldn't see that. See again, once again, this is not sugar coat reading. So this is the real fact. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான சான்சஸ் தான் வந்து மோஸ்ட்லி இருக்கிற மாதிரி காமிக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால ரொம்ப கற்பனைகள் ரொம்ப இது வந்துட்டு பார்த்துக்கோங்க. ரைட்? ஸோ that's all for today reading. Thank you.